வணக்கங்க. உலகமே அன்புக்கும் மரியாதைக்கும் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்குது. எப்படியாவது அன்பை சம்பாதிக்கணும், எப்படியாவது மரியாதையை சம்பாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமாக பிரயாசப்படுறாங்க. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? அன்பையும் மரியாதையும் யாருமே கேட்டு வற்புறுத்தி வாங்கவே முடியாது. அது தானாக வந்து சேரணும். ஏன்னா அப்போ தான் அது உண்மை உள்ளதாக இருக்கும், அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். தானியேல் என்கின்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் 4 ராஜாக்கள் கீழே உண்மையாக இருந்தார். அவர் உயர்வான ஸ்தலங்களிலே பணிபுரிந்தார். அவருக்கு பயங்கரமான மரியாதை அவங்க ராஜ்யத்தின் காலத்தில். எப்படிங்க அது கிடைச்சது? சூப்பரான ஒரு விஷயங்களை அவர் செய்தார். நம்பர் 1, அவர் எந்த சூழ்நிலையிலும் கடவுளை விட்டு கொடுக்கவே இல்லை. எல்லா நாளும் 3 வேளையும் கடவுளை தேடுகிற மனுஷனாக இருந்தார். அவர் செய்த எல்லாவற்றிலும் எக்ஸலன்சி இருந்துச்சு. He had a spirit of excellence. அதனால் அவருக்கு அன்பும் மரியாதையும் அவர் இருந்த தேசத்தில் அவருக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் அன்பு வேணும், எனக்கு மரியாதை வேணும், கனம் வேணும், உயர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கடவுளை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதீங்க. கடவுளை தேடுகிற மனதுடையவர்களாக இருங்க. ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ், வாட் எவர் யூ டூ அதில் எக்ஸலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை சுற்றிலும் அன்பையும் கனத்தையும் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். Have a nice day. God bless you.